வணக்கம் நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அந்த பழனி ஆண்டவனின் அருளால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துடிப்பாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தாங்க. எவரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்துட்டா திரும்பி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஒரு விஷயம்னா கோபம் தாங்க. தவறை உணர்ந்து விட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவங்க கூடயே பழகிடுவீங்க. எதிலும் தீர்க்கமாக முடிவெடுத்துடுவீங்க. அப்படி முடிவெடுத்துட்டா யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டீங்க. அதன் விளைவுகளை பற்றியும் கவலையே பட மாட்டீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க. உங்கள் மத்திய வயதுக்கு மேலே 45 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரும் சாதனை நிச்சயம் படைக்க இருக்கீங்க. உங்களுடைய பலவீனம் உங்கள் முன்கோபம் மட்டும்தாங்க. இருந்தாலும் கோபத்தில் உங்களுக்கு நியாயத்தை இருந்தால் அதை புரிந்து கொண்டு நடந்துட்டு செல்வீங்க. இத்தகைய அற்புதமான ஒரு நற்குணங்களை நிறைந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி நீங்கள் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போது நடக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடையில பேர்ச்சி ஆகும். இந்த கிரக மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சந்திரனும் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமருது. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டில் முடியக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு அனைத்து விஷயத்திலுமே நன்றாக இருக்கும். படிப்படியாக தொழிலில் முன்னேற்றம் உண்டே. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்காக முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்கொள்வது நன்மை அளிக்கும். மற்றவையெல்லாம் உங்களை நிச்சயம் தேடி வருங்க. அதே போல் கிரகநிலை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக யோசிக்கும் போது மட்டும்தான் குடும்பம், தொழில், நண்பர்கள்னு எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால் நல்ல மாற்றம் உண்டு. உடற்பயிற்சியை கைவிடாமல் கடைபிடிப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மனசோர்வு, மனக்கலக்கம், ஏதாவது ஒன்றை இழந்தது போல உணர்வு தோன்றும். அசையா பொருட்களின் சேர்க்கை உண்டு. தொழில் ஏற்றம் உண்டு. முதலீடுகள் நன்றாக இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சிறப்பாக அமைய போகுது. மேலும் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்கள் தாங்க பெற போகிறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலை இனி குறைய தொடங்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டுங்க. திட்டமிட்டபடி பயணங்கள் செல்ல முடியும். தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் கூடுதல் லாபத்தை பெறுவீங்க. மேலும் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் அதற்கான வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவங்க நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலக வேலைகளை உடனே நடக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனை கேட்பதை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க. பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்திடுவீங்க. அரசியல் துறையில் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து சிறப்பாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தாங்கள் கேட்ட இடமாற்றமும் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரியுடைய கவனமாக நடந்துக்கோங்க. இளம் பெண்களுக்கு விரும்பியவாறு வரன் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்து இருப்பதை வைத்து தொழிலை மேம்படுத்தவும் தன் கீழ் பணிபுரிவோடு
வாய் நிதானமாக இருங்க. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு இந்த நேரத்தில் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய பிள்ளைகளுடைய உதவியால் பண பிரச்சனை நீங்கும். சகோதர சகோதரி உறவு மேம்படும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. கலைஞர்களுக்கு சம்பள உயர்வோடு தங்கள் எதிர்பார்த்த கம்பெனியிலிருந்து அழைப்பு வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு தங்கள் கடின உழைப்பினாலே நல்ல மதிப்பெண்களை பெறலாம். இரவில் அதிக நேரம் விழிக்காம பார்த்துக்கோங்க, நல்லதுங்க. தொடர்ந்து இந்த மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட தொடங்குங்க. வாரம் வாரம் சென்று வழிபட முடியாதவங்க வாதத்தில் வரக்கூடிய முருகனுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் நீங்கள் சென்று வழிபடலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தாலே போதும். உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளால் எல்லாமே நல்லதாக மாறுங்க. எக்காரணம் கொண்டும் இந்த ராசியில் சேர்ந்த நீங்கள் அசைவ உணவத்தை செவ்வாய்க்கிழமையில் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க. அதே போல் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களும் காத்திருக்குங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருப்பவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகளை நீங்கள் கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டு. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர் மூலம் உதவிகளும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும். பாராட்டுகளால் மன நிம்மதியை பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலக போகுது. தேவையான பண உதவியும் கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையுங்க. அலைச்சலை தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதற்கான பலனும் உண்டு. எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டிகளும் விலக போகுது. தேவையான நிதி உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பவங்க உற்சாகமாக பணிகளை கவனித்தாலே அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்காது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாக போகுது. வாழ்க்கை துணையோடு இன்பச் சுற்றுலா சென்று மனம் மகிழ போறீங்க. தொடர்ந்து பொதுவாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றினா வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களுடைய சாதுரியமாக பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவங்க துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நீங்கள் இருந்த தடங்கல்கள் உங்களுக்கு நீங்கும். சாதனமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குங்க. அலுவலக பணி தொடர்பாக அலைய வாய்ப்பிற்கு. குடும்பத்தில் இருப்பவங்களோடு இந்த நேரத்தில் தன்மையாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பிற்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்னும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டு. மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினருடைய வருகை இருக்கு. பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளை தடை ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கோ மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டு பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகுது. சாதகமான ஒரு காலமாக இது மாறுங்க. உழைப்பிற்கான அங்கீகாரம் உண்டு. மனதிற்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்க போகுது. அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் இனி நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. சக கலைஞர்களாக நன்மை அடைவீங்க. மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது. தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவதும் நல்லதுங்க. மற்றவங்களோடு நிதானமாக பேசுங்க. பாடங்களை நன்கு படித்து மற்றவங்களுடைய மதிப்புக்கு ஆளாகுவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். மேலும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தி நன்றாக இருக்குது. பழைய குத்தகை பாக்கிகள் இனி வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் பெண்கள் எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக செய்தாலே வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அதற்கான பாராட்டம் உண்டு.
பண வரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சாதுரியமான பேச்சு உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த பதிவில் எதை பற்றி பார்த்தோன்னா, மேஷராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் பண்டாயுதமானியே போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.